ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம ஏகே ஹோம் கிச்சனில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரவா இட்லி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ உளுந்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச உளுந்து எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துச்சு. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. இது ஒரு 3 மணி நேரத்துக்கு மூடி வைக்கலாம். மாவு நல்லா புளிக்கட்டும். பாருங்கள், மாவு அரைச்சி 3 மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா புளிச்சிருச்சு. ரவா இட்லிக்கு ரவையை வறுக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். என்ன காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 போல உடைச்சு போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட 1 கப் ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அந்த மாவு கூட இதை எடுத்து கலக்கிக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து எண்ணெயில் தாளிச்சு போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன் போட. சிட்டிகை பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட கேரட் துருவல் 1 கப் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இட்லி தட்டுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ் இன்னைக்கு வெங்காய சட்னி செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக ரவையை வறுத்து தயிர் போட்டு செய்கிறத விட உளுந்தில் ரவையை வறுத்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ஆறுனா கூட இட்லி வந்து சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். See you, டாடா.